ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி வக்ரம் ஒரு வகையில் நன்மை தான். அந்த சனி வக்ரமாய் கொஞ்சம் பின்னோக்கி போகிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் போயிடும். பட் ஸ்டில் அங்கேயே ராகு இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க தோணாது. அது ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம் அப்படின்றது தான் சொல்வேன். ஆனால் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த இடத்துல வரும்போது அடடா பண்ணலாமா வேண்டாமா, ஏதோ ஒரு பயமாக இருக்கே, இது தப்பாயிட்டா என்ன பண்ணுறது, அப்படி நம்மளால் கட்ட முடியலன்னா என்ன பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரைட் ஜாலியாக இருக்க ஏதோ ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் போகும்போது, சரி பெரிய டிவிக்கே அவன் இஎம்ஐ கொடுக்குறான், சரி நம்ம கட்டிடலாம் அப்படின்னு போவீங்க. ஆனால் பில் கொடுக்க போகும்போது தேவையா, ஜாக்கிரதையாயிரு, ஏன்னா இது முடிச்சிருவோமா, கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுமா அப்படின்ற ஒரு பதட்டம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய அதாவது குரு 3ஆம் வீட்டில் செவ்வாயோடு இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு குழப்பமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவு அப்படின்ற விஷயம் இந்த மாதம் ரொம்பவே குறைவாக இருக்கும். வெளிச்சம்ன்றதும் குறைவாக இருக்கும். சூரியன் பாருங்களேன் 5, 6ல் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். அப்போது உங்கள் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, அப்பப்போ வாங்கிடலாப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இது ஒரு பதட்டம் இருக்குது. தேவையா, அதாவது ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளே உட்காந்துட்டு இவ்வளோ பெரிய டிவி தேவையா, ஆனால் பையன் ஆசைப்படுறானே, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்குள்ள அறியாத பயம், புரியாத கவலை, எது எடுத்தாலுமே அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது ஏற்படும். இந்த இடத்துல உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். ஆனாலும் அங்கே கேது உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 9, 11 ரொம்ப லாபகரமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது தேவையான்றது யோசித்து அப்புறம் வாங்கலாம்ப்பா, நான் யோசிக்கிறேன், இப்போ என் ஃப்ரெண்டு புது டிவி வாங்கியிருக்கான், அது எப்படி இருக்குன்னு நம்மெல்லாம் இந்த சண்டே போய் பார்க்கலாம், அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி அதை அப்புறம் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களால் உங்களுடைய மனைவி குடும்பம் ஆசைப்படுறதுக்கோ கரெக்டானது இல்லைன்னா அவங்களுக்கு கரெக்டானது இல்லைன்றது புரிய வச்சு ரைட்டான வழியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இந்த சனி வக்ரம் உங்களுக்கு லாபம் தான். கோயிங் டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸஸ் நல்லாவே ப்ளஸஸாக இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதியும், அவர் நீச்சமாறது அப்படின்றது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் அங்கே கேது வேறு இருக்குது. கேதுவோட கன்ஜங்ஷன் ஆகிடுறார் அவர் 7ல். அப்போ இது எப்படி இருக்குன்னா, மனைவி ஆசைப்பட்டுட்டாலே ஆனால் இது தேவையே இல்லையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ரிஸ்க் எடுக்க மனசு வரவே வராது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு வழியில் நிறைய விரயங்கள் ஆறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதுவுமே யோசித்து நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கும். ஸோ அந்த யோசனை அப்படின்றதுல ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டில் கவனம், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் கவனம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்,
அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. அப்போ கம்யூனிகேஷன் பல ரூபத்தில், ஏன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஓகே நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு அவன் நினைப்பான். ஆனால் அந்த இடத்துல பேக் போகும்போது ஏதோ ஒரு மைனஸஸ் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது கலவை மிக்க ஒரு பலனாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அதை சுமூகமாக்கிக்க நீங்கள் ஆல்வேஸ் ஒரு குருவை நம்பி இருங்க. குருன்னா யாரு? உங்களை நீங்கள் நல்வழி நடத்துபவர்கள் குரு. குருன்றவங்க யாரு? நல்ல நாலேஜ் உள்ளவங்க குரு. ஸோ அவங்களோடலாம் கலந்து பேசி அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் ரீதியாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ரிஸ்க், பிஸ்னஸ்னாலே ரிஸ்க், எந்த ஒரு விஷயமாவுமே ரிஸ்க்கு. கொஞ்சம் தூரமாக போய் அந்த விஷயத்தை சாதிச்சுட்டு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காமிக்குது. அப்போ அங்கே போகும்போது அங்கே அசௌகரியங்கள் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா? இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதத்தை மூவ் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நடக்கிற திசா புத்திகள் ரொம்ப முக்கியம். உங்கள் மேலேயே ராகு இருக்காருன்றதையும் யோசித்து செயல்படுங்க. 7ல் கேது சுக்கிரனோட, ஆனால் குருனுடைய பார்வை அங்கே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, பட் ஸ்டில் சுக்கிரன் செவ்வாயோட. புரியுதுங்களா? சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் பல விதத்தில் ஒரு பெரிய ப்ளஸஸ் கிடையாது. அப்போ தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு திருப்தியின்மை, என்னமோ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் பிற்பகுதியில் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்குது, கொஞ்சம் மூவ் பண்ணி நடந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஆரோக்கிய சம்பந்தமானதில் கால்களில் பிரச்சனை இருக்கோ, அல்லது நரம்பு, எலும்பு, மசில்ஸு, ரத்தம், ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் இருக்கோ, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எல்லா விதத்துலேயும் காஷனாக இருந்து தென் நீங்கள் மூவ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு பகவானுடைய ஸ்லோகங்கள், குருனுடைய ஸ்தலங்கள், குருன்றது பாபா, ஷிரடி பாபா, ராகவேந்திரன் சொல்லிகிட்டே போகலாம், சங்கராச்சாரியார், பெரியவா, ராமானுஜர். ஸோ இவங்களோடெல்லாம் கனெக்ட் ஆகி எதுவாக இருந்தாலும் குருவோட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதம் ஈஸியாக மூவ் ஆகிடும். புதுசாக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதில் நிதானம் வேண்டாம். இந்த மாதத்தை ஜஸ்ட் லைக் தட் மூவ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம். எல்லோ கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லோ கலர் உணவுகள் நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஜாலியான இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, குழந்தை, மனைவி, மக்கள், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஓகே நம்ம இந்த ட்ரிப்பு போயிட்டு வரலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிம்லா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். அதே சமயம் தேவையில்லாமல் செலவுகளும் நீங்கள் ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது துலா ராசிக்கு சந்திரன் வரும்போது, ஸோ அந்த சுக்கிரன் அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் வீடும் உங்களுடைய 8ஆம் வீடும் அவர் வந்து நீச்சமடைகிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய சந்திராஷ்டம காலகட்டத்தில். ஸோ இந்த கலவையான பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு, நவகிரகங்கள் தான் எல்லா விஷயத்தையுமே ஆக்கிரமிப்பு, அந்த ஆக்கிரமிப்பு சூப்பராக கரெக்டான வழி நடத்தணும்னு நீங்கள் வேண்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் ப்ரொசீட் பண்ணுங்க, சூப்பராகவே போயிடும். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10, 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13, 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி
ஏகாதசி தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம். 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம். 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது. 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555